நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்குள் புகுந்த பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் 2023 அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தினர். இதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 200க்கும் மேற்பட்டவர்களை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றனர். இதனால் கோபமடைந்த இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்தது. அந்நாட்டு படைகள் நடத்திய தாக்குதல்களில் காசாவில் 40,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே அமெரிக்கா, எகிப்து, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வந்தன. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் விரைவில் போரை நிறுத்தவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சமீபத்தில் எச்சரித்திருந்தார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 15 மாதங்களாக மோதல் நடந்து வந்த நிலையில் சமீபத்தில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி 42 நாட்களுக்கு போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் பிணை கைதிகளை விடுவிப்பது, இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுவிப்பது, காசா எல்லையில் குவிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் படைகளை படிப்படியாக திரும்ப பெறுவது உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேல் அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. இந்த போர் நிறுத்தம் இந்திய நேரப்படி பகல் 12 மணிக்கு அமலுக்கு வருகிறது. இதன்படி போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் 42 நாட்களில் 33 பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் முடிவு செய்துள்ளனர். இதில் பெண்கள், குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. முதல் நாளான இன்று 3 பெண் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் 7ஆம் நாளில் 4 பேரும், அடுத்த 5 வாரங்களில் மீதமுள்ள 26 பேரையும் விடுவிக்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதற்கு ஈடாக இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 737 பாலஸ்தீனியர்களை அந்நாடு விடுதலை செய்கிறது. மேலும் சிறைகளில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் உடல்களை ஒப்படைக்கவும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக திரும்ப பெறப்படும் வரை மீதமுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என ஹமாஸ் பயங்கரவாதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்த போர் நிறுத்த காலத்தில் காசாவில் மனிதாபிமான உதவிகளை செய்ய ஐநா திட்டமிட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இன்று மாலை 3 பெண் பிணை கைதிகளை ஹமாஸ் பயங்கரவாதிகள் விடுவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை அவர்கள் பெயரை ஹமாஸ் வெளியிடவில்லை. பெயரை தெரிவித்த பிறகுதான் போர் நிறுத்தம் அமலாகும் என்று நெதன்யாகு கூறுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.